உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மிதுன லக்ன மாணவ மாணவிகளே, உங்களுடைய லக்னத்திற்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோ செய்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு மட்டும் சொல்லியிருப்பேன். இப்போது ஒரு லக்னம் ராசி என்ன, பொதுவாக உங்களுடைய மிதுன லக்னம் அப்படிங்கிறது புதனால் ஆளப்படுகிறது. உங்களுடைய கர்மா குருவினால் ஆளப்படுகிறது. புரியுதுங்களா? இந்த குரு அப்படிங்கிறது 10ஆம் இடம். என்னுடைய அனுபவ அறிவில் இது 2 சார்ந்த படிப்புகளை செலக்ட் பண்ணவங்கலாம் அந்த லைன்லேயே இருக்கிறாங்க. அதுபோக லைன் யாரெல்லாம் மாறுறாங்க, லக்னத்துலேயோ 2ஆம் இடத்துலையோ ராகுவோ கேதுவோ இருந்து அந்த திசை நடக்கும் பொழுது அவங்களாகவே எடுத்து படிக்கிற படிப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடித்த பிறகு வேலை கிடைக்கிறதுல வேறு மாறிடுறாங்க. அப்போ படித்தது ஒன்று கிடைச்சது வேறு, அந்த மாதிரி ஆகிடுது. அதனால் பேசிக்கலி லக்னம் 10ஆம் இடம். லக்னம் என்பது ஆன்மா, 10ஆம் இடம் கர்மா. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா ராசி அப்படிங்கிறது லயம், நம்ம அதை லயிச்சு வேலை பார்க்குறது. ஆக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th படித்தவங்க, +2 படித்தவங்கலாம் அவசியம் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பெற்றோரை அழைத்து கொண்டு என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க. நான் உங்களுக்கு அற்புதமாக என்ன படிக்கலாங்கிறது ஒரு வழிகாட்டுறேன். அதன்படி படித்தவர்கள் நிறைய முன்னேறி இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் ப்ரமோட் பண்ணுறதில்ல, நீங்களாகவே ப்ரமோட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ மிதுன லக்னங்கிறது புதன். புதன் என்பது என்ன மாதிரியான கல்வினா, அதில் தான் ஆடிட்டர் இருக்கார், லாயர் இருக்கார், பத்திரிகையாளர் ஜர்னலிசம் அதில் தான் இருக்காங்க, அதில் தான் ஃபுல் ஸ்டாக் இருக்குது, அதில் தான் ஐடி ஃபீல்டு இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதில் தான் சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் தான் ஹார்ட்வேர் இருக்குது மிதுனத்தில், அதுதான் தகவல் தொழில்நுட்பம், அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எவ்வளோ பார்த்தீங்களா? ஆக இந்த மிதுனம் அப்படிங்கிறது அதில் தான் வந்து விஸ்காம் இருக்குது, விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ். ஆக இந்த புதனுக்கு உண்டானது கம்ப்யூட்டர், ஐடி, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் உங்கள் லக்னத்திற்கு. மற்றபடி ராசி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆக மெயினாக எடுத்துங்க. அடுத்தது உங்களுடைய கர்மா 10ஆம் இடம்ங்கிறது குரு. குருவில் தான் ஃபைனான்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. குரு கையில் கொடுத்தா தானே நல்லா நிர்வாகம் பார்ப்பாங்க. எம்பிஏ, பிபிஏ, எம்பிஏ. அதுக்கு அடுத்தது அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங், பிஎட் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் இருக்குது. எவ்வளோ டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அதே மாதிரி டைனகாலஜிஸ்ட் ஏன் 10க்குடையவன் குரு, குழந்தை பாக்கியம், குழந்தை சிறப்பு மருத்துவர். டைனகாலஜிஸ்ட் மிதுன லக்னமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க நினைக்கிற மாதிரி இந்த குழந்தை எப்படியா இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம், ஐவிஎஃப். ஆக அந்த 10ஆம் இடம் தான் அறநிலையத்துறை, அரசாங்க வேலை, குரு. அந்த 10ஆம் இடம் தான் டீச்சிங்கு, பேங்கிங், உணவு, ஃபுட்டு ரிலேட்டட், இது எல்லாமேங்க. இதுதான் மிதுன லக்னம். அப்போ மிதுன ராசி மிதுன லக்னம் எப்படி சார் இருக்கும்? அதே தான் இருக்கும், கொஞ்சம் மாற்றம். அந்த முடிவு எடுக்கிறதுல குழப்பமாக இருக்கும். மிதுன லக்னம், மிதுன ராசி. பட் ரெண்டுக்குமே அதிபதி நீங்களாகவே இருக்கனால டீச்சிங் லைன் எடுக்கலாம். நீங்கள் நல்ல ப்ரொஃபஸராக வேலை பார்க்கலாம், நீங்களே நல்லா படித்து நான் கிளாஸ் எடுக்கலாம். அதே கடகராசியாக இருந்தால் அப்போது 10க்குடையவன் குருவும் 2க்குடையவன் சந்திரனும், குருவும் சந்திரனும் இணைந்து இது பார்த்திங்கன்னா அவங்க அக்ரி படிக்கலாம். அதே மாதிரி சி சம்மந்தப்பட்டது, கடல் சார்ந்த படிப்புகள், அது மாதிரியான வேளாண்மை துறை, காய்கறிகள், இந்த மாதிரியான ஆராய்ச்சி, உரம் சம்மந்தப்பட்டது, மரைன் இன்ஜினியரிங், கடல் கடந்து பிரயாணம் பண்ணுறது. அதே மாதிரி சிம்ம ராசியாக இருந்தால் இப்போது இவங்க மருத்துவத்துறைக்கு போகிறாங்கன்னா இவருக்கு இந்த ராசியை வச்சு சொல்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுபோக 6 கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது. செவ்வாய், கேது, ராகு, சூரியன், குரு, 5 கிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் தான் நல்ல டாக்டராக வர முடியும். அது தனி வீடியோவாக பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக உங்கள் லக்னத்தையும் 10ஆம் இடத்தையும் வச்சு சொல்கிறது. அதில் சூரியனுடைய ராசி இங்கே வரும்பொழுது நல்ல பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், EEE மாதிரி எலக்ட்ரிக்கல்ஸ் படிக்கலாம்.
அப்போ எப்போ வந்துட்டு எம்பிஏ பிஸ்னஸ் எம்பிஏ தான் சொன்னேன். அதுக்கு அடுத்தது கன்னி ராசி. இது அற்புதமான அமைப்பு. மிதுன லக்னம், கன்னி ராசி, 10ஆம் இடம் குரு. அப்போ புதன் ப்ளஸ் குரு, அப்போது டபுள் கம்ப்யூட்டர். புதன்னா புதன் சார்ந்த கம்ப்யூட்டர் சார்ந்த அறிவு சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த ரோபோட்டிக்லேருந்து ஏஐலேருந்து சைபர் செக்யூரிட்டிலேருந்து ஃபுல் ஸ்டாக்லேருந்து என்ன வேணாலும் இதை இவர் படிக்கலாம். பைத்தான், இப்படி நிறைய விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் அந்த புதனுக்கு சொல்லப்பட்ட அனைத்தும். வாங்க நீங்களும் உங்கள் மைண்டில் கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களோட மேட்ச் ஆகுதான்னு நான் கரெக்டாக பார்க்குறேன். அடுத்தது ஷட்பலத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய படிப்புக்கு உண்டான கிரகம் ஷட்பலத்தில் வலிமையாக இருக்கணும். அந்த வலிமை உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்து என்ன திசாபுத்தி நடக்குதுங்கிறது தெரிஞ்சு அழகாக இறக்கி விட்டோம்னா வெற்றி மேல் வெற்றி. ஏங்க கூகுள் மேப் இல்லையா? எப்போயாவது ஒரு டைம் தானே கூகுள் மேப் தவறான பாதையை காட்டுது. எதனா கூகுள் மேப் இல்லையா? அதுதான் ஜாதகம். நம்ம ஜாதகத்தை கரெக்டாக அனலைஸ் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்தோம்னா அதுக்குன்னு எக்ஸ்பர்ட். நான் சொல்கிறேன், நான் பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட், சைல்டு எக்ஸ்பர்ட், அதே மாதிரி என்ன படிக்கலாங்கிறது எக்ஸ்பர்ட். எனக்கு கோடி ரூபாய் உங்களுக்கு வரும் அதெல்லாம் சொல்ல தெரியாது. இந்த 3 விஷயங்களை கொஞ்சம் நான் நல்லாவே அனலைஸ் பண்ணியிருக்கேன். என்ன குழந்தை பிறக்கும் அதுதான் பிஹெச்டியே பண்ணேன். அதே மாதிரி துலாம் ராசி. எப்போது மிதுன லக்னாதிபதி புதனும் ராசியாதிபதி சுக்கிரனும் ஒன்றா சேருதோ நீங்கள் தான் ஆர்கிடெக்ட், அற்புதமான டிசைனர். நீங்கள் தான் வந்து அழகாக ஓவியம், ஆர்ட்ஸ். அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அற்புதமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். எப்போது விருச்சிக ராசி வருதோ புதன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் குரு. அப்போ புதன் செவ்வாய் சேர்ந்தாலே டெக்னிக்கல். அப்போ தொழில்நுட்பம் இன்ஜினியரிங், அந்த இன்ஜினியரில் வந்து தொழில்நுட்ப இன்ஜினியர், டெக்னிக்கல் இஷ்யூலாம் சரி பண்ணக்கூடியவர். இந்த ஹேக் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து விடுறது, அந்த மாதிரி. இவங்க மெக்கானிக்கல் லைனுக்கும் போகலாம். ஆனால் இந்த 2 காம்பினேஷன் வந்து சாஃப்ட்வேர் தான் இருக்குது. விருச்சிக ராசிக்கு மெக்கானிக்கல் மைண்டு ஜாஸ்தி. அதுக்கு அடுத்தது தனுசு ராசி. இப்போது மிதுன லக்னத்துக்கு அதிபதி புதன், அற்புதமான கலை. 10 குரு, அற்புதமான அறுசுவை உணவு. அப்போ தனுசு அற்புதமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இவங்க தான் கேட்ரிங், இவங்க தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இவங்க பேங்க் துறைக்கும் போகலாம். ஏன்னா 2 டாமினேஷன் குரு, 2 டாமினேஷன் கிடையாது, 2 சப்போர்ட். தனுசு ராசி 10ஆம் பாவகம், 2மே குரு. அப்போ பேங்க் செக்டர் போகலாம், ஃபைனான்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி பிபிஏ, எம்பிஏ, எம்ஐபி இதெல்லாம் படிக்கலாம். மகரம். இவங்க புதனும் ப்ளஸ் சனியுமாக இருக்கிறதுனால பொதுவாக இவங்க நல்ல அற்புதமான சிவில் இன்ஜினியராக வரலாம், மரைன் இன்ஜினியரிங் போகலாம், தொழில்நுட்ப இன்ஜினியரிங்குள்ளார வரலாம். அதே மாதிரி கும்பம் அவங்களும் தான். ஏன்னா இவங்க நல்ல விதமாக அற்புதமாக இவங்க லாயராக போகலாம். இந்த லக்கணத்திற்கு அற்புதமான லாயர். கும்பராசி மிதுன லக்கணம். சட்டத்தினுடைய ஓட்டைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடியவர், புதிய கண்டுபிடிப்பாளர்கள், புதிய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறவர். இப்போது மீனராசி மிதுன லக்கணம். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபுட்டு கேட்ரிங்கில் வர்றாங்க. அதே மாதிரி மெடிக்கல் கேட்டகரிஸில் வர்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் கேட்டகரியில் வர்றாங்க. அதுக்கு அடுத்தது அறநிலையத்துறையில் வர்றாங்க. அதுக்கு அடுத்தது டீச்சிங்கில் வர்றாங்க. உபயலக்கணம், உபயராசி அற்புதமான வழிகாட்டி. இவங்க டெக்னிக்கல் ஃபீல்டுக்குள்ளார வந்தாங்க. ட்ரிபிள்இக்கு வருவாங்க. மேசராசி மெக்கானிக்கலுக்கு வருவாங்க. இவங்களுமே வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு வருவாங்க, மெக்கட்ரானிக்ஸ் வருவாங்க, ஏவியேஷன்ஸ் வருவாங்க, பைலட், விமான பைலட்டாக வரலாம், ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் அதுக்குள்ளார வருவாங்க. எல்லா வகையான மெக்கானிக்கலுக்கும் மேசராசிக்கு பொருந்தும். அவன் மிதுன லக்கணம், ரிஷபராசி, புதன் ப்ளஸ் சுக்கிரன், அழகு கலை, ஆர்கிடெக்ட், விஷுவல் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்,
எப்படி பாருங்கள், இப்படியே இந்த கிரகங்களோடு நம்மளை இணைச்சிக்கிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு திசாபத்தியும் நடந்து அது சார்ந்த முயற்சியில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் 2 சீட்டு போட்டிருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்காக தான். நம்ம ஆஃபீஸில் உட்காந்து அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஐஏஎஸ் கேட்டகரி, டாக்டர் கேட்டகரி, ஐபிஎஸ் கேட்டகரிலாம் இந்த மாதிரி லக்கணத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. சும்மா சொல்லலாம், கடக லக்கணத்திற்கு 10 செவ்வாய் ஐபிஎஸ், சிம்ம லக்கணம் ஐஏஎஸ், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அது ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்த்து சொல்ல முடியும். இது இந்த மாதிரி நீங்கள் குரூப் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்களே இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ட்ரெண்டிங் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் பயனுள்ள வீடியோ, என்னுடைய 1/4 நூற்றாண்டு அனுபவத்தினுடைய வெளிப்பாடு. எவ்வளவோ என்னுடைய லைஃப்பில் என்னுடைய அனுபவத்தில் எவ்வளோ பேரை உருவாக்கி படித்து டாக்டர் ஆகி கல்யாணமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அந்த மாதிரிலாம் என்னுடைய அனுபவங்கள். அதனால் பாருங்கள், நம்ம இன்னொரு பயனுள்ள இதே மாதிரி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.